மேரியான் ஜார்டனை பற்றிய தகவல் தெரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்கும்படி ஆன்டியாக் மக்களை காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. 2 நாட்களுக்கு முன்பாக அவர் காணாமல் போனதாக இந்த 28 வயது பெண்மணியை பற்றிய சரியான தகவல்கள் காவல்துறைக்கு இதுவரை கிடைக்கவில்லை. சுற்றுப்புறத்தில் உள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் உதவியோடு தகவல்களை சேகரித்தவர் 28 வயதான மினிஸ்டரின் மனைவி இன்று பிணமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். அவர் திடுக்கிடும்படியாக கொலை செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையினர் இந்த கொலையை திட்டமிட்ட கொலை என்று கருதுகின்றனர். ஆன்டியாக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இத பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா? தகவல்களை சேகரிச்சுட்டே இருக்கு. நம்ம இடத்துலயே இப்படி துணிச்சல கொலை செஞ்சிருக்காங்கன்னா நிச்சயமா இந்த மாதிரி கொலைகள் மத்த இடத்துலயும் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்கான தீவிரமான முயற்சியில ஆன்டியாக் காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. கொலைக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை. இதனை காவல்துறையினர் பத்திரிகையாளரிடம் தெரிவித்தனர். மேரியானின் உறவினர்களையும் நண்பர்களையும் அவர்களுக்கு தெரிந்த தகவல்களை கொடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். இன்று வரை போதுமான தகவல்கள் கிடைக்கவில்லை என்பதுதான் நம்ம நகரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதுவும் ஊழியம் செய்யறவரோட அவர்களுக்கு தெரிந்த தகவல்களை கொடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். இன்று வரை போதுமான தகவல்கள் கிடைக்கவில்லை என்பதுதான் நம்ம நகரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதுவும் ஊழியம் செய்யறவரோட மனைவி கொலை செய்யப்பட்டிருக்கிறது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இத நான் எப்படி விவரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சம்பவமா இது இருக்கு. மேரியான் ஜார்டனின் கொலை வழக்கிற்கு இன்றுடன் முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றது. 8 மாத விசாரணையில் ஆன்டியாக் காவல்துறையினரால் எந்த தகவலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அதிகாரிகள் விசாரணை தொடரும் என்று கூறினாலும் கூட இதுவரை நடந்த விசாரணையில் எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்பதை அவர்களே ஒப்புக்கொண்டுள்ளனர். இது மிகவும் வேதனைக்குரியது. இந்த சம்பவம் விடைகளுக்கு பதிலாக மக்கள் மனதில் அநேக கேள்விகளை எழுப்பியுள்ளது. சாரி, உங்க நாய்க்கு என்னால உதவ முடியல. நோய் ரொம்ப முத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே ரொம்ப கஷ்டம். இவனை குணப்படுத்தவே முடியாதா? எங்களால முடிஞ்சத நாங்க பண்றோம். இங்க பாரு மேக்ஸ். கொஞ்ச நேரம் தான், என்ன சரி. நான் வரேன் ஹனி. எங்க இருக்க? கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு ட்ரம்ல கொண்டு வரேன். உனக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. கவலைப்படாத, சீக்கிரமா வந்துருவேன். என்ன சத்தம் அது? ரேடியோல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். மைக்கேல், ஹலோ. பயப்படாத, நீ பாதுகாப்பா தான் இருக்க. நான் இறந்துட்டேனா? நீ திரும்பி போயாகணும். அவர் வரப்போறாருன்னு போய் எல்லார்கிட்டயும் சொல்லு. அமைதியா அந்த இடத்தை விட்டு அசையாத. மைக்கேல் எங்க? என் பையன் எங்க? அவனுக்கு எதுவும் ஆகலையே?
இதெல்லாம் என்னோட தப்புதான். சர்ச் பண்ண நான் தான் அவனை எடுத்துட்டு ஒண்ணு போக இல்லம்மா, சொன்னேன். ஒண்ணு இல்ல. இப்ப மைக்கேல் இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. என் பையன் எங்க? மரத்துல இடிச்சு நேரா இங்க வந்துருச்சு. அவனுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. நான் வேற உலகத்துக்கு போன அவன் மாதிரி நல்லாதான் இருந்தது. இருப்பான். அங்கதான் அந்த தேவதூதனை பார்த்தேன். மைக்கேல், அம்மா. உனக்கு எதுவும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் ஆகலம்மா. ஒரு சின்ன கீறல் கூட அவ மேல விழல. இந்த மாதிரி நடந்து நாங்க பார்த்ததே இல்ல. அவ அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்சிருக்கா. இங்க என்ன நடந்திருக்குன்னு சரியா தெரியல. என்ன வாசனை இது? ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க போல இருக்கு. என்ன ஒருவேளை பார்ட்டி கிட்டி ஏதாவது வச்சிருப்பாங்களா? தெரியல, ஒருவேளை இருக்கலாம். நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இருபது வருஷமா நான் இந்த சபையை சுத்தம் பண்ணி விட்டுட்டேன். ஒரு ஆராதனையை கூட தவற விட்டதில்லை. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட உதவி கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? என் வாழ்க்கையில ஏதாவது அற்புதம் பண்ணலாம்ல, என் முட்டிய குணமாக்கலாம்ல. உங்களுக்கு எவ்வளவு சேவை செஞ்சிருக்க. அவர் வரப்போறாரு. நான் அந்த கண்ணீரை தொட்டதும் என் முதுகு தண்டுல யாரும் மின்சாரத்தை பாய்ச்சின மாதிரி இருந்தது. நீங்க உங்க வாசகர்களுக்கு இதை சொல்லி ஆகணும். தேவன் அற்புதங்களை நிகழ்த்துறது உண்மை. நான் குணமாகி இருக்கேன். சர்ச்ல வேலை செய்யற அர்னால்ட் நடந்த அற்புதங்களுக்கு சாட்சியா இருக்காரு. அந்த தேவதூதன் எப்படி இருந்ததா மைக்கேல் சொன்னா? வித்தியாசமா இருந்தாங்க. அதாவது பழைய ஏற்பாட்டுல வர்ற தீர்க்க தரிசிகள் மாதிரி. ஆபிரகாம், ஈசாக். விபத்து நடந்த இடத்தில் மர்மமான மனிதர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஜிலியாட் மோட்டலை பத்தி கேள்விப்பட்டீங்களா? அங்க யாரோ இயேசுவோட முகத்தை பார்த்தாங்களாம். ரொம்ப தெளிவா இருந்துதான். ஷவர் டவருக்கு நடுவுல இருந்துதான். நானே அந்த இடத்துக்கு நேரடியா போய் பார்த்தேன். இயேசு கூட போட்டோவை நானே எடுத்துட்டு வந்தேன். பாருங்க, கண்ணு இருக்கு, இந்த இடத்துல மூக்கு, அப்புறம் வாய். பாருங்க, இந்த படத்தை பாக்குறதுக்கு இயேசு மாதிரியே இல்ல? ஆமா, நான் விசுவாசிக்கிறேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு மேக்ஸ். டிராவிஸ், நான் சர்ச்சுக்கு வரதா இல்ல காய். பிரேயர் எப்போ முடிஞ்சிருச்சு? மதியம் ஆயிடுச்சு. இப்பவே ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு.
இப்ப ஊர்ல எல்லாரும் எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல? எதை பத்தி பேசினா எனக்கு என்ன? காஃபி குடிக்கிறியா? ஆனா இன்ஸ்டன்ட் காஃபி தான் இருக்கு. வேண்டாம். ஜனங்க அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா சொல்லுவாங்க. இந்த அற்புதங்கள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் மனநல சம்பந்தப்பட்டதுதான். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. என் வாழ்க்கையில எனக்கு இருந்த கடைசி நம்பிக்கை என்னை காலையில செத்து போச்சு. மேக்ஸா? விஷயத்தை கேள்விப்பட்டேன் டிராவிஸ். ஆறுதல் சொல்ல கூட வர முடியலன்னு வருத்தப்பட்டேன். வாழ்க்கையில எப்பவுமே நல்லவங்களுக்கு தானே சோதனை வரும். ஆண்டவரோட திட்டத்தை நம்மளால உடனே புரிஞ்சுக்க முடியாது. இதையே எத்தனை நாள் தான் சொல்லிட்டு இருக்க போற? எல்லா மினிஸ்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துறதா முடிவு பண்ணிருக்கோம். அதுல நீயும் கலந்துக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். நான் இப்ப ஊழியம் செய்யறதில்ல. இருந்தாலும் நீ வந்தா நல்லா இருக்கும். அங்க நீ வந்தா உன் மனசுக்கும் ஆறுதலா இருக்கும். சரி, 6 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணுவா? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நல்லாவே புரியுது. மேக்ஸ், மேக்ஸ், இதெல்லாம் எப்படி? என்ன நடக்குது? நான் தப்பு பண்ணிட்டேன் மேக்ஸ். உன்னை உயிரோட புதைச்சிட்டேன் மேக்ஸ். நீ உயிரோட வந்துட்ட. சந்தோஷமா. அங்க என்ன இருக்கு? ஹலோ. ஹாய். ஹாய். நேத்து நாம சந்திச்சோமே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு, சொல்லுங்க. உங்க வேனுக்கான சேதத்தை நான் கொடுத்துருவேன். அத முழுசா தர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தரத்துக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். நான் இந்த இடத்துக்கு இப்பதான் வந்தேன். இந்த வியாபாரத்தை இப்பதான் ஆரம்பிச்சேன். சான் பிரான்சிஸ்கோல இருந்து தானே வந்திருக்கீங்க? ஆமா. நான் அத பத்தி பேச வரல. நான் எதுக்காக இங்க வந்தேன்னா, இன்னைக்கு சர்ச்ல நடக்கிற மீட்டிங்க்கு உங்களால மைக்கேல கூட்டிட்டு வர முடியுமான்னு கேட்கறதுக்காகத்தான். எதுக்கு? இந்த பேப்பர்ல டெபுட்டி ஸ்மெயில் மைக்கேல் ஏதோ ஒரு அற்புதமான நிகழ்வை பார்த்ததா சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஐம் சாரி, நாங்க சபைக்கு போறது கிடையாது. ஓ அப்படியா? அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். இந்தாங்க, இதை நான் உங்களுக்கு ஒரு சின்ன பரிசா கொடுக்க நினைக்கிறேன். இந்த பைபிளை வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் இந்த வசனங்கள் உங்க மனசுக்கு ஆறுதலா இருக்கும். சாயங்காலம் மீட்டிங்ல பாப்போம். அதுக்கு அந்த போதகர் என்ன சொன்னாருன்னா, காசை தூக்கி போடுவேன், மேல வரதெல்லாம் ஆண்டவர் எடுத்துக்கிட்டோம், கீழே வரதெல்லாம் எனக்கு தான். ஓகே, நாம எல்லாரும் அர்னால்டோட கதையை கேள்விப்பட்டிருப்போம். இதோ அதுக்கு ஆதாரமான படங்களும் இருக்கு. வேற என்ன இருக்கு? கயல், உங்க சபையை சேர்ந்தவங்க மேகத்துல தரிசனத்தை பார்த்ததா சொன்னீங்கல்ல? ஆமா, சில பேரு இயேசுவோட உருவம் கொண்ட மேகத்தை பார்த்ததா சொல்றாங்க. இன்னும் சில பேர் பூனை, நாய், ஈஸ்டர் பனியை கூட பார்த்ததா சொல்றாங்க. எதுக்கு நாம ஜபிக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன்.
என் சபையில இருக்கிறவர் என்ன சொன்னார்னா, அவர் மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது 3 உயரமான தேவ தூதர்களை பார்த்தாராம். ஆனா அவராலேயே நம்ப முடியலன்னு வேற சொல்றாரு. நீங்க அத நம்புறீங்களா? என்ன பண்றது, அவரு சபையிலே முக்கியமான ஆளாச்சே. ஆனா என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, இந்த மாதிரி அடையாளங்கள்லாம் பிசாசோட செயலா தான் இருக்கணும். நீங்க சொல்றது உண்மைதான். பெந்தகோஸ்தே மக்கள் கூட ஒவ்வொரு கல்லுக்கு பின்னாடியும் பிசாசு இருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனா பேப்டிஸ்ட தலையில அடிச்சாதான் நம்மள பிசாசுன்னு சொல்லுவாங்க. ஆனா பிசாசு குணப்படுத்தாது காயல். அடிப்படையில பார்த்தோம்னா அதுதான் பிரச்சனையே. பைபிள்ல இருக்கிற வசனத்தை நம்ம அப்படியே எடுத்துக்க கூடாது. நாம நியாயம் தீர்க்க கூடாது, நம்மளதான் நியாயம் தீர்ப்பாங்க. நான் இங்க யாரையும் நியாயம் தீர்க்க விரும்பல. நம்ம நீங்க பேச்சுவார்த்தைக்கு ஏன் ஒரு நாங்க பாதையை சொல்றதை வகுத்தேன். புரிஞ்சுக்க நீங்க மாட்டேங்கிறீங்க? சொல்றத முத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் சத்தம் சொல்றதை போடாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. மைக்கேல், அந்த ஸ்டவ் கொஞ்சம் ஆஃப் பண்ணு. மைக்கேல், மைக்கேல், மைக்கேல். என்ன சர்ச்சுக்கு போறியா? உள்ள ஏறு, நானும் அங்கதான் போறேன். என் பொண்ணோட கைய ஏதோ பாதிச்சிருக்கு. சர்ச்சுக்கு போனா ஒருவேளை குணமாயிடும்னு என் மனைவி அவளை கூட்டிட்டு போயிருக்கா. என்னத்த சொல்றது. என்னோட பேரு பிரெட். இதுக்கு முன்னாடி நான் உன்னை இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. அவர் வரப்போறாரு. என்ன சொன்ன? எனக்கு குணமாகுதான்னு பார்க்கதான் நானே இங்க வந்தேன். ஏய், உன் ஸ்கார்ஃப் ரொம்ப அழகா இருக்கு. சும்மா ஏய், அழகா இருக்குன்னு தானே சொன்னேன். ஆ? அதுக்கு எதுக்காக கொஞ்ச நேரம் கோச்சுக்கிற? சும்மா இருக்கியா? சாவிஸ், நீ என்ன நினைக்கிற? உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்ல விரும்புறேன். டிராவிஸ் இப்போ மினிஸ்ட்ரியில இல்ல. அவர் ஊழியம் செய்யறதை விட்டுட்டாரு. இந்த குழு அமைக்க காரணமா இருந்தவங்கல்ல அவரும் ஒருத்தர். அதனால உங்க கருத்துக்களை விட அவர் கருத்தை அதிகமா மதிக்கிறேன். இதுல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. டிராவிஸ், மக்கள் இதுக்கு ஒரு பதிலை எதிர்பார்க்கறாங்க. அப்ப நீங்க வழக்கமா செய்யறத செய்யுங்க, கதையை கட்டி விடுங்க. இப்போ ஒரு அற்புதத்தை நான் பார்த்திருக்கேன். ஏன்னா டிராவிஸ் சபைக்கு திரும்ப வந்ததே ஒரு அற்புதம் தானே. நான் சொல்றது சரிதானே? என்னாச்சு? எல்லா கழுப்புகளும் போயிடுச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, என் பொண்ணோட கை குணமாயிடுச்சு. ஆண்டவருக்கு டோயி, ஸ்தோத்திரம். டோயி, உனக்கு என்னாச்சு? நான் இந்த இடத்துல வந்து இந்த சிலையை தொட்டேன். என் கையில இருந்த தழும்புகள் எல்லாம் தானா சரியாயிடுச்சு. இங்க பாருங்க, உங்களையும் அவரை குணப்படுத்துவாரு. நம்ம எல்லாரையும் அவரால குணப்படுத்த முடியும். அவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் அவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. மைக்கேல், வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொன்னேன். நீ எங்க போயிருந்த? சர்ச்சுக்கு. இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல. ஏற்கனவே உனக்கு நடந்தது பத்தாதா? இன்னும் ஏதாவது நடக்கணுமா? அவர் வராரு.
என்ன சொல்ற? என்னாச்சு மேக்ஸ்? என்ன பாக்குற? என்னாச்சு? இந்த கடையில ஒரு பிலிம் ரோல் கூட இல்லையா? அங்கதான் இருக்கு டிராவிஸ், நல்லா தேடி பாரு. மேலதான் இருக்கு. சீக்கிரம் கிளம்பு, நான் கடையை சாத்த போறேன். ஒருவேளை நானும் அந்த சபைக்கு போனா ஏதாவது அற்புதம் நடக்கலாம்ல. இருங்க, நான் எடுத்து தரேன். இனிமே உங்களுக்கு இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. உனக்கு என்னாச்சு? என்னாச்சு? என்னால நிக்க முடியுது. அவருக்கு நான் நன்றி கூட சொல்லல. யாருக்கு? யாராவது எங்களுக்கு உதவி பண்ணுங்க. என்னாச்சு? ஒருத்தன் உங்களை தொட்டா உடனே விழுந்துட்டாங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமாமா? அம்மா நிறுத்துங்க. அதோ அவன் வெளியே போறான். அவன் எங்க இருக்கா? மெதுவா ஏந்திரி. உனக்கு எதுவும் ஆகலையே? இங்க என்ன நடந்தது? அவன் என்ன தொட்டதும் ஏதோ ஏதோ எனக்குள்ள ஒரு மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருந்தது. என் உடம்பு புறா பாஞ்ச மாதிரி இருந்தது. எனக்கும் சர்ச்ல அப்படிதான் இருந்ததுமா. உன்னை யார் இப்படி பண்ணா? நீ யார பத்தி சொல்ற? அது அது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் பார்க்க யார் மாதிரி இருந்தான்? பாக்குறதுக்கு ஏசு மாதிரியே இருந்தான். அவன் ஒண்ணு ஏசு இல்ல, அவன் பேரு பிராண்டன் நிக்கல். பிராண்டன் இவள தொட்டதும் ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி கத்திட்டு கீழே விழுந்துட்டா. ஏதோ பறந்த மாதிரி இருந்தது. அவனை பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? நிச்சயமா, அவனாலதான் என் வேலையே போச்சு. அவன் இங்கதான் பக்கத்துல வேலை செய்யறான். திடீர்னு வேகமா வந்தான், போயிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. நான் அவன் இங்க இருக்கிறத பார்த்தேன். என் வேலை போனதுக்காக அவனை திட்டிட்டு போகலான்னு தான் வந்தேன். என் மனைவி மேல யார் கைய வச்சாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்பவே போறேன். ஓ, நானும் உங்க கூட வரேன் ஷெரீஃப். நானும் வரேன். ஓஹோ, டாடி நானும் வரலாமா? இருங்க இருங்க, கொஞ்சம் இருங்க.
என்னோட வேலையை என்ன செய்ய விடுங்க. பிரெட், நான் சொல்றத நல்லா கவனிங்க. என் கடமையை என்ன செய்ய விடுங்க. யாரும் தயவு செஞ்சு என்ன பின்தொடர்ந்து வராதீங்க. அப்படி வந்தீங்கன்னா என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. சொன்னா புரியாது. யாரும் என்ன பின்தொடர்ந்து வராதீங்க. என் கடமையை செய்ய விடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. டிராவிஸையும் நான்சியை மட்டும் எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? நான் மினிஸ்டர்ஸ் போர்ட் சார்பா வரேன். என்னது டாடி, இவர் இப்ப மினிஸ்டர் போர்ட்ல இல்ல. ஷெரீப், இப்ப நீங்க என்ன கூட்டிட்டு போலன்னா நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வரும். அது தேவையா சொல்லுங்க? சரி சரி, யாரும் பேசாதீங்க. ஓகே, நான் டிராவிஸையும் நான்சியும் மட்டும் தான் கூட்டிட்டு போக போறேன். இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க. பிரெட், நான் போய் சொல்றது கார்ல ஏறு. என்ன வேலையில மறுபடியும் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நான் அந்த பொம்பளை என்ன பண்றேன்னு பாரு. ஹலோ ஷெரி. ஹலோ மிஸ் மேக்கன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு பிராண்டன் யாராவது தெரியுமா? பிராண்டன் நிக்கல்ஸ். இங்கதான் வேலை செய்யறான். வாங்க கூட்டிட்டு போறேன். ரொம்ப நல்ல பையன். இதுக்குள்ளதான் இருக்கான். வாங்க. பிராண்டன், ஒன்னு பார்க்க வந்திருக்காங்க பாரு. ஹலோ, நீதான் பிராண்டன் நிக்கல்ஸா? ஆமா, அது நான் தான். 20 நிமிஷத்துக்கு முன்னாடி மேக்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருந்தியா? ஆமா, நான் வந்திருந்தேன். உன் மனைவி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்காங்க. விபத்து நடந்த இடத்துல இருந்து நீ ஏன் ஓடி வந்த நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன விபத்தா? ஆமா, நீ அவளை தொட்டதும் அவ கீழே விழுந்துட்டாளாம். அது டோரியன் அடிக்கடி ஆவியால நிரப்பப்பட்டவங்களா மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? அவளை பத்தின விஷயங்கள் உனக்கு எப்படி தெரியும்? அது இருக்கட்டும், அவ பேர் எப்படி உனக்கு தெரியும்? அது நான் மனிதர்களை நெருக்கமா பார்த்து அவங்கள பத்தி தெரிஞ்சுப்பேன். நம்ம ஊர்ல விசித்திரமா தோன்ற மனுஷங்களை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அவங்களால எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா மக்கள் கிட்ட ஏதேதோ சொல்றாங்களே. என்கிட்ட கூட சொன்னாங்க. பல பேர் இதனால பயந்து போயிருக்காங்க. யாரோ முக்கியமானவங்க வரப்போறாங்களாமா? அவங்க உன்னதான் சொல்றாங்களா? இந்த கேள்வியை நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். யாருக்கு வேணும்? பிராண்டன் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப உதவியா இருக்கா. இந்த குரலிங்களோட தொல்லை தாங்க முடியல. அப்படி சொல்லாதீங்க. எல்லா ஜீவராசிகளுமே ஆண்டவரோட குழந்தைங்க தான். ஓ, நீ ரொம்ப சரியா சொன்ன பிராண்டன். அவனுக்கு ஒரு நல்ல அழைப்பு இருக்கு. பிராண்டன் இந்த இடத்துலயே நிறைய எழுப்புதல் கூட்டங்கள் நடத்துறதா இருக்கா. அது உங்களுக்கு தெரியுமா? மக்கள் கேட்க வேண்டிய செய்தி ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? அதை நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்ப உங்களுக்கே எல்லாம் புரியும். தேவையில்லாம ஆண்டவரோட பேரை சொல்லி கலகம் மூட்டிட்டு இருக்காங்களே, அவங்களெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்து பிராண்டனோட எழுப்புதல் கூட்டத்துல கலந்துக்க வைக்கணும். நான் சொல்றது சரிதானே? வரும்போது கூட்டிட்டு வா. ஓகே. எழுப்புதல் கூட்டத்துக்கான விளம்பரத்தை எங்க நியூஸ் பேப்பர்ல போட விரும்புறீங்களா? நான் மக்களே இந்த செய்தியை பரப்பணும்னு விரும்புறேன். ஆனா உங்க பத்திரிகையோட ஒத்துழைப்பு இருந்தா என் கொள்கைகளை வேகமா பரப்பலாம்னு நினைக்கிறேன். நான் உண்மையாதான் சொல்றேன். ஏன்னா உங்களால ரொம்ப தூரத்துல இருக்கிற மக்களை கூட வரவழைக்க முடியும். இன்டர்நெட் சாட் ரூம்ஸ்ல தனிமையில உங்க இரவை கழிக்க வேண்டியதும் இருக்காது. என்ன நான் சொல்றது சரிதானே? பிரெட், உன்னோட கிரேனியல் நரம்புல ஏதோ வளர்ந்துகிட்டு இருக்கு. உன்னால ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது. தேவையில்லாம பேசாத. உன்னோட வாயை மூடு. உனக்கு ஆபரேஷன் பண்ணா கூட நீ பொழைக்கிறது 50% தான் சொல்லிட்டாங்க. ஆனா நீ அதை எப்படி மறக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு ஏற்படுற வலிகளை மறக்கிறதுக்காக நிறைய ஆஸ்பிரின் மாத்திரைகளை நீ போட்டுக்கிட்டு இருக்க. அது உன்னோட வயிற்றுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும். உன்னோட பிரச்சனைக்கு தீர்வை என்னால கொடுக்க முடியும். ஓ, இறந்து போனவங்க திரும்ப வந்தாதான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நம்புறேன்.
டிராவல்ஸ், நான் உனக்கு உதவி பண்றேன். உன் வாயை திறந்து என்கிட்ட கேட்டா போதும். என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? நம்ம இருதயம் திறந்த இருதயமா இருந்ததுன்னா முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. சரி, நீ இன்னும் தயாராகலன்னு நினைக்கிறேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னால நம்பவே முடியல. ரொம்ப நாள் கழிச்சு நான் சந்தோஷமா இருக்கேன். டிராவிஸ், கண்டிப்பா இதை நீ பார்த்துதான் ஆகணுமா? இந்தா, ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. ஹாய், மைக்கேல் எலியட்ஸோட ஆக்சிடென்ட் பத்தின ரிப்போர்ட் காப்பிய நான் ஷெரீஃப் கிட்ட கேட்டிருந்தேன். நான் தான் அவன் அம்மா மோர்கன். வாங்க. பிரெட் வீட்டுக்கு போயிருக்காரு. ரிப்போர்ட்டை டேபிள்ல தான் வச்சுட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் டவுன்ல நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல? ஆமா ஆமா. இருங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஹேய், நீங்க டிராவல்ஸ் தானே? உங்க நாயை என்கிட்ட கொண்டு வந்திருந்தீங்களே, நான் தான் வெட்டினரியன் டாக்டர் மோர்கன். ஐம் சாரி, உங்க நாயை என்னால காப்பாத்த முடியல. மேக்ஸுக்கு ஒன்றும் ஆகல. என்ன விளையாடுறீங்களா? அது மோசமான நிலைமையில இருந்தது. நான் புதைச்சதுக்கு அப்புறம் உயிரோட வந்தா. இந்தாங்க நீங்க கேட்ட ரிப்போர்ட். இது அவர் டேபிள்ல தான் இருந்தது. அவரு இப்படிதான் ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிடுவாரு. தேங்க்யூ. நீங்க பவுல் பண்ணுவீங்களா? என்னது பவுலிங்? அது நாங்க ஒவ்வொரு புதன்கிழமை ராத்திரியும் பவுனான லேன்ஸ்ல ஒன்னா மீட் பண்ணுவோம். அங்க ரொம்ப ஜாலியா இருக்கும். எதுக்காக உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்க ஊருக்கு புதுசு இல்லையா, எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுதான் உங்களுக்கு சரியான இடமா இருக்கும். எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க. ஓ, புதன்கிழமையா? ஓகே, நான் வர முயற்சி பண்றேன். வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. மைக்கேல் எப்படி இருக்கா? அவன் நல்லதா இருக்கான். எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்கிட்ட தாராளமா கேட்கலாம். கண்டிப்பா, நான் வரேன். பாய். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? இது கொஞ்சம் பாரு. இந்த ஆளை உனக்கு அடையாளம் தெரியுதா? இந்த ஆளை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கியா? நான் இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். எனக்கு யாரையும் தெரியல. பார்த்திருக்கியா? இல்ல, நான் இவனை பார்த்ததே கிடையாது. ஆனா பாக்குறதுக்கு அகஸ்டஸ் மாதிரியே இருக்கான். இவனை என் வீட்டு பக்கத்துல பார்த்தேன். மேக்ஸ் இவனை பார்த்து 2 தடவை குலைச்சது. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தப்ப இவனை காணோம். இவனை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். என் ஒய்ஃபோட பாடி
கிடைச்சப்ப அந்த இடத்துல இவன் இருந்தான். நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க மனைவியோட சடலத்துக்கு பக்கத்துல இந்த ஆளு பாத்தீங்க? இல்ல இந்த ஆளு எங்க வீட்டுக்கு 2 தடவை வந்தான்னு சொல்றேன். ஒரு தடவை 2 பேரோட இருந்தா, இன்னொரு தடவை தனியா வந்தான். அதுக்கப்புறம் இவனை நான் மிஸ்ஸஸ் மேகனோட பண்டையில பார்த்தேன். அந்த பையன் யாரவ பிராண்டன் நிக்கல்ஸோட இருந்தா. அவனுக்கு எல்லார பத்தியும் எல்லாமே தெரியுது. என்னன்னு புரியல. எனக்கு டிஜிட்டல் கேமரா வேணும்னு நினைக்கிறேன். இருங்க. சாரி மேடம், கேமராலாம் உள்ள கொண்டு போக கூடாது. நீங்க போகும்போது வாங்கிட்டு போங்க. சரி. உங்ககிட்ட கேமரா இருக்கா? என்ன, எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா. அப்படியா? சந்தோஷம். ஆமாமா, அவர் என்ன பேசுறாருன்னு கேட்கறதுக்காக தான் நானும் வந்திருக்கேன். ஹலோ, ஆன்டியாக் மக்களுக்கு வணக்கம். என் பேரு பிராண்டன் நிக்கல்ஸ். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ. இங்க நம்ம ஊர்ல நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கிறதுனால தான் நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியும். விடைகளை தேடி வந்திருக்கீங்க. அப்படின்னா நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஓகே, அந்நிய பாஷையில பேசினாங்கன்னா நம்ம உடனே கிளம்பிடணும். ஓகேவா? மைக்கேல், நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா அற்புதங்களும் நடக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற உங்க எல்லாருக்குமே நிச்சயமா ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தேவையானதெல்லாம் திறந்த இருதயமும் விசுவாசமும் தான். நாமம் ஜில்லா, தயவு செஞ்சு எந்திருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். எத்தனை வருஷமா நீங்க அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த கண்ணாடியை நான் 40 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கேன். 40 வருஷமா? ஆமா. உங்களுக்கு இனிமே இது தேவையில்லைன்னு சொன்னா என்ன நினைப்பீங்க? பைத்தியம் நினைப்ப. நீங்க சொல்றது சரிதான், எனக்கு பைத்தியம் தான். என்ன பண்றீங்க? என்னால கண்ணாடி இல்லாம பார்க்க முடியாது. கையை கொடுங்க. என்னால பார்க்க முடியுது. என்னால பார்க்க முடியுது. நல்லா பார்க்க முடியுது. கையில அங்க நிக்கிறது என்னால பார்க்க முடியுது. என்னால பார்க்க முடியுது. அதோ அங்க நிக்கிற அந்த லேடி என் கண்ணுக்கு தெரியுறாங்க. டிராவிஸ் ஜோர்டன் அங்க நிக்கிறாரு. அவர் என்னால பார்க்க முடியுது. எனக்கு நல்ல கண்ணு தெரியுது. என்னால பார்க்க முடியுது. இது அற்புதம் தான். ஓ, அந்த பக்கம் போ. ஹேய் பிரெட், நீ என்ன பண்ற? படம் எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. இங்க பாரு, இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பையன் கூட இருக்கிற மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. புரியுதா? என்னோட தலையில ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்கு. இப்பதான் அது குணமாயிருக்கு. நீ மேரியானோட பாடியை கண்டுபிடிச்ச ஞாபகம் இருக்கா? இருக்கு, சொல்லு. இத நல்லா பாரு. பிராண்டன் கூட இருக்கிற அதே ஆளு என் வைஃப் செத்தப்ப அந்த இடத்துல இருந்திருக்கான். எங்க? ஆம்புலன்ஸ் பக்கத்துல. ஒரு நல்ல முடிவு. உனக்கு என்ன ஆச்சு டிராவஸ்? அவன் இருந்தா நான் பார்த்தேன். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியுது. இது ஷெரீஃப் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டிய ஒரு அபிஷியல் போட்டோ. இது எப்படி உங்ககிட்ட வருது? என்கிட்ட நீங்க தாராளமா. ஹேய் டிராவஸ், நீங்க எதுக்காகவும் தயங்க தேவை. டிராவஸ், அற்புதத்தை எதிர்பாருங்க. வேணும்னு கேளுங்க. உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை தேவை. எல்லா அற்புதங்களும் நடக்கும். ஹேய், நீ காலையில அந்த ஆள் இங்க நிக்கிறத பார்த்தல? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க எல்லாருக்கும் இது நடக்கும். நான் உண்மையை சொல்றேன். இது யாரும் கொஞ்சம் கேரு பிரெட். நான் அவன்கிட்ட போய் சொல்லலன்னு சொல்லு. காலையில நீ பார்த்தப்ப இந்த போட்டோல ஒரு ஆள் இருந்தாரா இல்லையா? சொல்லு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, வீட்டுக்கு போங்க. நீங்க பார்த்தத உங்க நண்பர்கள் கிட்ட சொல்லுங்க. யாராவது ஏதாவது கேட்க விரும்புறீங்களா?
காயல், எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். இவர்கிட்ட மன உறுதி இருக்கு. நாம இவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்கலாம். நான் உங்க எதிரி இல்ல. நீ யாருன்னு சொன்னாதானே எதிரியா இல்லையான்னு தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயம் நீ இயேசு கிறிஸ்து இல்லைன்னு எனக்கு தெரியும். தான் இயேசு கிறிஸ்துன்னு உங்ககிட்ட காட்டிக்க அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இயேசு கிறிஸ்துவே சொல்லிருக்காரு, அவர் வரும்போது மேகத்துல வருவாரு. அதோட நாம அவரை கண்களால பார்க்க முடியும்னு சொல்லிருக்காரு. ஆமா, நாங்க அவரை வானத்துல பாத்திருக்கோம். நாங்க அவரை மேகத்துல பாத்திருக்கோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கண்டிப்பா இது அவரேதான், அவரேதான். இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்னாடி சிலுவையில் அறையப்பட்டு மரிச்சாரு. அந்த அடையாளங்கள் உங்ககிட்ட இருக்கா? நமக்காக ஆண்டவருக்கு வந்து அவர் கையை பாருங்க. அவர் கையில அந்த அடையாளம் இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. பாருங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நமக்காக ஆண்டவருக்கு வந்திருக்காரு. இது நிஜம்தான். இது நிஜம்தான். மைக்கேல், வா வாங்க, இங்க போயிடலாம். நான் உனக்கு உதவி பண்ணதான் வரேன். மைக்கேல், இங்க இருக்கிறது நல்லது இல்ல. வா, நான் சொல்றத கேளு, இங்க இருந்து போயிடலாம். நீ என்ன விசுவாசிக்கணும். போதும், இங்க இருக்க வேணாம். வா மைக்கேல், நம்ம போயிடலாம். வா. முடியாது, நான் பிராண்டன் கூட தான் இருப்பேன். சொல்றத கேளு. என்ன விடுங்க. அவர் இங்கதான் இருக்காரு. அவர் வந்துட்டாரு. நிறைய போலி தீர்க்கதரிசிங்க வருவாங்கன்னு ஆண்டவரே நமக்கு சொல்லிருக்காரு. அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும்னு சொல்லிருக்காரு. அது நம்மளை ஏமாத்துறதுக்காக. தேவனுடைய மக்களும் அந்த சம்பவங்களை நம்புவாங்க. நீங்க எங்கதான் இருப்பீங்கன்னு கல் சொன்னாரு. உன்னை உள்ள கூப்பிடலான்னு. நான் உள்ள வரலாமா? என்கிட்ட நீங்க சர்ச்சில் ஒரு போட்டோ காட்டினீங்கல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில என்கிட்ட ஒரு போட்டோ காட்டினீங்களே, அதே தானே அது? ஆமா, சர்ச்சில் அவன் இருந்தத நான் பார்த்தேன். நானும் பார்த்தேன். இங்க என்ன நடக்குது? அதான் எனக்கும் தெரியல. உனக்கு என்னாச்சு? என் பையன் பிராண்டன் கூட தான் இருக்கான். வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. மேக்ஸ், மேக்ஸ், ஹேய், மேக்ஸ். படியில ஏறு. நான் கூப்பிட்டு ஏன் மேக்ஸ் வரலன்னு தெரியல. ஒருவேளை அது மனசை மாத்திருக்கலாம். இந்த நகரமே இருட்டுல இருந்தது. ஆனா என் பார்வைப்பட்டதும் எல்லாம் மாறிடுச்சு. இருட்டோட நிறைவேறாத நிறைய தேவைகளும் இருந்தது.
நித்திய ஜீவனோட குணமாக்கும் சுவாசம் வரும்போது நாம என்ன பண்ணுவோம்? அன்பான இருதயத்தோட முழுசா நம்புவோமா? இங்க என்ன நடக்குது? இன்னைக்கு உங்களோட பழைய வாழ்க்கை தொலைஞ்சு போய் புது வாழ்க்கை ஆரம்பமாகுது. ஓகே, நல்ல வேளை நீங்க இருக்கிறது உதவியா இருக்கு. தேங்க்ஸ். இந்த கார் கடைசியா ஏக்ஸுங்கிறவரோட பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அட்ரஸ் கொடுத்திருக்காங்க, ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. இங்க போக 2 மணி நேரம் ஆகும். அப்ப போலாம். இந்த ஊருக்கு ஏன் வந்த? மைக்கேலுக்கு ஸ்கூல்ல ஏதோ பிரச்சனை. அவனை பாதுகாக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்ததே. எனக்கு வேற வழி இல்ல. பையனை காப்பாத்துறேன்னு உன்னையே ரொம்ப வருத்திக்காத. 3 வருஷத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃபோட பாடியை கண்டுபிடிச்சாங்க. அவளை யாரோ கொன்னுட்டாங்க. யார் கொலை பண்ணாங்கன்னு தெரிஞ்சுதா? சாட்சிகளும் கிடைக்கல, ஆதாரமும் இல்லை. தொடர்ந்து யாக்கோபு அதிகாரம் போட்டு நீங்கள் பலவிதமான சோதனைக்கு உட்படும் பொழுது அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்க யாராவது இதை நம்புறீங்களா? இனிமே இது எனக்கு தேவைப்படும். உங்ககிட்ட இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் சபைக்கு போகவே இல்லை. ஆண்டவரை குற்றம் சொல்றீங்களா? அவரை சொல்லி என்ன பிரயோஜனம்? அவர் மேல நம்பிக்கை இல்லைன்னா அவரை குற்றம் சொல்லவும் முடியாது. ஹலோ, ஏபுங்கிறது நீங்க தானே? வேண்டாம், அவங்களை எதுவும் பண்ணாத. அமைதியாரு, சொன்னா கேளு. பாபி, அறிவு கட்ட நாய். உங்களுக்கு என்ன வேணும்? நான் தான் க்ளோ. வண்டி விட்டு கீழே இறங்கு. இங்க இருந்து போ. சொல்றேன்ல, போ. வண்டி பார்ட்ஸ் ஏதாவது வேணுமா? இல்ல, நாங்க ஒரு பழைய மாடல் ஜீப்பை பத்தி விசாரிக்கலாம் தான் இங்க வந்தோம். முழுசா துருப்பிடிச்ச ஜீப் கடைசியா உங்க பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதுல அதோட போட்டோ கூட இருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியாரு, சொன்னா கேளு. இது பாருங்க, பழைய வண்டியெல்லாம் நான் வாங்குறது உண்டு, ஆனா எல்லாத்தையும் இங்கேயே வச்சுக்கிறது இல்ல. நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்டா? இல்ல, நான் ஒரு வெட்டினரியன் டாக்டர். இந்த நாய்க்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அது குலைக்கிற விதமும் வாயில எச்சு ஊறதும் சரியில்லை. நீங்க செக் பண்ணிக்கோங்க, அதுதான் அதுக்கு நல்லது. ஆமா, இந்த வண்டி என்னோட தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்க. நான் போலீஸ்ல கூட சொல்லல, ஏன்னா அது எதுக்கும் உதவாத வண்டி. ஒரு நிமிஷம் இருங்க. ஹர்ப் ஜான்சனோட போட்டோவை நீங்க எங்க எடுத்தீங்க? அது பிராண்டன் நிக்கல்ஸ். இல்ல, பிராண்டன் நிக்கல்ஸ் எனக்கு நல்லா தெரியும். இது ஹர்ப் தான். உங்களுக்கு நல்லா தெரியுமா? தெரியும். 2 பேருமே என்கிட்ட தான் வேலை செஞ்சாங்க. முதல்ல பிராண்டன் வந்தான், அப்புறம் ஹர்ப் வந்தான். அதுக்கப்புறம் பிராண்டன் காணாம போயிட்டான். இது நடந்த 6 வருஷம் இருக்கும். காணாம போயிட்டானா? ஆமா, பிராண்டன் பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே இல்ல. ஹர்ப் ஜான்சனை பத்தி தெரியுமா? பிராண்டன் போனதுக்கு அப்புறம் அவனோட வேலைய ஹர்ப் தான் பாத்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனும் சொல்லிக்காமையே போயிட்டான். இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியலையே. ஹர்போட வீடு எங்கன்னு தெரியுமா? இங்கதான் பக்கத்துல செயின்ட் ரேஜியஸ்ல இருந்தான்.
வர வழியில ஒரு பாழடைஞ்ச வீடு இருந்ததுல்ல, அங்கதான் இருந்தான். எனக்கு என்னமோ இத பார்த்தா ஜான்சனோட வீடு மாதிரி தெரியல. பயங்கரமா இருக்குல்ல? இந்த பெயிண்ட் ஈரமா இருக்கு. இது இப்பதான் வச்சிருக்காங்க. இந்த ஊரோட பழைய பேப்பர். அதே அட்வர்டைஸ்மெண்ட் தான் இதுலயும் இருக்கு. இங்க இருக்கிற எல்லாமே அதான். இத பாருங்க. என்னன்னே புரியலையே. இங்கே எழுதியிருக்கு. என்னாச்சு? யாரது? என்னாச்சு? யாரது? ஹலோ, இத பார்க்க பழைய கலர். ஆனா இப்பதான் யாரோ உடைச்சிருக்காங்க. ஓகே, இங்க பாருங்க. இதுக்கு மேலயும் எனக்கு இங்க இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. போயிடலாம். அதுவும் சரிதான். ஓகே. யார் அந்த கல்லறையை தோண்டி இருப்பாங்க? அது எனக்கு தெரியல. ஆனா பிராண்டன் அவனை பத்தி எதையோ மறைக்கிறான். உன்னை வீட்டுல டிராப் பண்ணட்டுமா? முதல்ல ஃபார்முக்கு போலாம். வண்டியை நிறுத்தலாம்னு நினைக்கிறேன். வேண்டாம். ஒரு போலீஸ் ஆபீசர் வண்டியை நிறுத்த சொல்லி சிக்னல் பண்ணும்போது உடனே பக்கத்துல வண்டியை நிறுத்தணும். அப்படி இருக்கும்போது ஏன் வண்டியை நிறுத்தல? நான் அதை கவனிக்கலையா? ஏன் கண்டு தெரியாதா? இல்ல குடிச்சிருக்கியா? இல்ல போதை பொருள் ஏதாவது கடத்துறியா? உன் மேல சந்தேகமா இருக்கு. நான் செக் பண்ணணும். வா. உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. என் தலையில பிரச்சனை இருந்தது, இப்ப சரியாயிடுச்சு. உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக பிராண்டன் தான் என்ன அனுப்புனார். அவர் உன்னை பார்க்கணுமா? அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்.
மீட்டிங்ல இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு ஒன்று தெரியும். 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ டவுன் பார்க்ல இருந்த. இது வரைக்கும் நான் அந்த இடத்துக்கு வந்ததே கிடையாது. ஹலோ டிராவல்ஸ். ஹலோ. நான் இவ்வளவு நேரம் மாடியில பிராண்டன் கிட்ட பேட்டி எடுத்துட்டு இருந்தேன். வேற எதுவும் இல்ல. என் பையன் மைக்கேல் எலியட் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். மிஸ்ஸஸ் மேக்கன் எங்க இருக்காங்க? அவங்க ஸ்ட்ரோக்ல இருந்து குணமாயிட்டு இருக்காங்க. நாங்க அவங்கள பார்க்கலாமா? அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. அவங்கள குணமாக்குற பொறுப்பை பிராண்டனே எடுத்துட்டு இருக்காரு. டிராவல்ஸ், அவர் உங்களை பார்க்க விரும்புறாரு. தனியா. நீங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க. மிஸ்ஸஸ் மேக்கன் எங்க இருக்காங்க? அவங்க குணமாயிட்டு இருக்காங்க. நீதான் அற்புதங்களை செஞ்சு உடனே குணப்படுத்திடுவியே. நீ கவலைப்படாத, நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன். கொஞ்சம் ஒயின் குடிக்கிறியா? இது வெளியூர்ல இருந்து வந்தது. இல்ல வேண்டாம் ஹர்ப், நீயே வெளியூர்ல இருந்து வந்தவன் தானே. ஓ, ஹர்ப் ஜான்சன் பேரை விட பிராண்டன் நிக்கல்ஸ் என்ற பேர் சொல்றதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கல்ல? உண்மையான பிராண்டன் நிக்கல்ஸ் எங்க? எனக்கு தெரியாது. அவங்க கிட்ட பேச ரொம்ப நாள் ஆகுது. நான் ஸ்டேட் போலீஸை கூப்பிட்டு விசாரிக்க சொல்ல போறேன். நீ பிராண்டன் நிக்கல்ஸும் இல்ல, மத்தவங்க நினைக்கிற மாதிரி மேசியாவும் இல்ல. ஆண்டவரையே போலீஸை காட்டி மிரட்ட முடியும்னு நீ நினைக்கிறியா டிராவல்ஸ்? மரியாதையை என்னோட நாயை என்கிட்ட திரும்ப கொடுத்துற. இல்லன்னா என்ன பண்ணுவ? போய் அதிகாரிகளை கூட்டிட்டு வருவியா? அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. உண்மையை சொல்லணும்னா அதிகாரிங்க வந்தா இந்த பிரச்சனையை பெருசாதான் ஆக்குவாங்க. மேக்ஸ் நல்ல பையன் இல்ல? நீ என்ன விசுவாசிக்கலன்னு எனக்கு தெரியும். நீ இப்ப தனி மரமா இருக்க. எல்லாரும் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா? நம்பிக்கை இல்லாம, விசுவாசம் இல்லாம, வலியிலையும் வேதனையிலையும் நீ ரொம்ப கஷ்டப்படுற. என்ன சொல்ற? நாம 2 பேருமே கெட்டவங்களால பாதிக்கப்பட்டிருக்கோம். பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆனா இந்த ஆண்டவர் இருக்காரு, அவர் நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவர் உதவி பண்ணுவார். உண்மையிலேயே நீ யார்? பிராண்டன், ஹர்ப், ஜஸ்டின், டிராவல்ஸ்.
என்னால உனக்கு உதவ முடியும். அதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன விசுவாசிக்கணும். நான் இன்னும் இதுக்கு தயாராகலன்னு நினைக்கிறேன். சில வழிகள் என்னைக்கும் நம்மளை விட்டு போறதில்ல. டிராவல்ஸ், இந்த நகரத்துல நிறைய பிசாசுகள் இருக்கு. ஆனா அது நான் இல்ல. நான் உனக்கு உதவதான் முயற்சி பண்றேன். டிராவல்ஸ் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரம் போ. நான் மேக்ஸ் பார்த்தேன். வேணா போகாதீங்க. அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான். ஆனா மேக்ஸ் இல்லாம இங்க இருந்து போக மாட்டான். அதே மாதிரி என் பையனும் எனக்கு முக்கியம். நான் அவனை தேடி பார்த்தேன். ஆனா அவன் அங்க இல்ல. அங்க இருக்கிற ரூம் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அங்க உயரெல்லாம் நிறைய இருக்கு. ஒரு கோடாரி கூட இருந்தது. அதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருந்தது. மேரியன் கொலையில பிராண்டனுக்கு ஏதோ சம்மதம் இருக்கு. என்னால அதை உணர முடியுது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அவங்க என்ன சித்திரவதை பண்றாங்க. என்ன பாரு, உடனே இவ்வளவு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். மெதுவா மெதுவா ஏறு. தயவு செஞ்சு பயப்படாத, எதுவும் ஆகாது. சீக்கிரம் வண்டி எடுங்க. மைக் டெஸ்டிங் 1 2. சகோதர சகோதரிகளே, என்னை மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு எந்த விதமான ஆராதனைகளும் இருக்காது. என்னாச்சு? அடுத்த ஆராதனை எப்போன்னு நாங்க சொல்லுவோம். அப்போ நீங்க வந்தா போதும். அதான் ஏன்? பிராண்டன் உங்களை சந்திக்க விரும்புறாரு. மிஸ்டர் கைலி, உங்களுக்கு என்னாச்சு? என்னால எழுந்திருக்க எழுந்துருங்க. எனக்கு உதவி பண்ணுங்க. இருங்க, நான் தூக்கி விடுறேன். பிராண்டன் எங்க போனாரு? பொறுமையா. மறுபடியும் என் கால்கள்ல ஏதோ பிரச்சனை வந்துருச்சு. நான் பிராண்டனை உடனே சந்திச்சாகணும். பிராண்டன் எனக்கு ஸ்பெஷலா எதுவும் நடக்கும்னு சொன்னா சில விஷயங்களை நான் செய்யணும்னு அவன் எதிர்பார்த்தோம். ஆனா நான் அதுக்கு ஒத்துக்கல. நான் அதுக்கு சம்மதிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப மறுபடியும் என் தழும்புகள்லாம் வருது. வண்டியை நிறுத்தாதீங்க. கவலைப்படாத, நான் நிறுத்த மாட்டேன். நான் திரும்பி அங்க போறதா இல்ல. வண்டியை நிறுத்தாதீங்க. உங்ககிட்ட செல்போன் இருக்கா? இருக்கு. எமர்ஜென்சி ரூமை கூப்பிட்டு நாம வந்துகிட்டே இருக்கோம் சொல்லு. ஓகே. என்னாச்சு? இவ்வளவு யாரோ தாக்கிட்டாங்க. நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? இதோ வந்துட்டாங்க. ராவிஸ், நில்லு. நீ என்ன பண்ற? அங்க பாரு. டோயிக்கு என்னாச்சு? உனக்கு ஒண்ணு ஆகலையே? நல்லா இருக்கல? என்ன நடந்தது? பிராண்டன் செய்ய சொன்னதை மறுத்ததுனால அவளை இப்படி பண்ணிட்டான். சீக்கிரம் உள்ள கொண்டு வாங்க. என்னால முடியல. நான் பிராண்டனை சந்திச்சே ஆகணும். நான் போய் கூட்டிட்டு வரேன். நான் அவரை கூட்டிட்டு வரேன். இங்க இருங்க. பிராண்டன் எங்க இருக்காரு? எல்லா இடத்துலயும் இருப்பாரு. பிராண்டன், பிராண்டன் இருக்காரா? ஏய், பிராண்டன் எங்க இருக்காரு?
காயம் ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா பிரச்சனை இல்ல, குணப்படுத்திடலாம். அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அவ ரொம்ப பாவம். ஏய், இந்த பெயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற நியூஸ படிக்கிறதுக்கு ஏதாவது எக்ஸ்ரே மிஷின் இருக்கா? கஷ்டம்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச முறையில பண்ணா இத ஸ்கேன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கர்ட், ப்ளீஸ் எங்களுக்கு உதவி பண்ணு, ப்ளீஸ். டாடி, என் தழும்பெல்லாம் மோசமாயிட்டு இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத. இதுக்கெல்லாம் பிராண்டன் கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். என்னையே தேர்ந்தெடுக்கல. எனக்கு என்ன குறை? எனக்கு என்ன குறை? என்னாச்சு? ஏன் அழற? அவங்க ஏன் என்ன தேர்ந்தெடுக்கல? நீ யார சொல்ற? பிராண்டன். அவர் ஏன் என்ன தேர்ந்தெடுக்கல? அப்போ அவன் என்ன நேசிக்கல. ஏன் என்ன தேர்ந்தெடுக்கல? பிரெட், நான் அழகா இல்லையா? ஒருவேளை எனக்கு வயசாயிடுச்சா? இல்ல, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. என் மனசுல இருந்து இந்த கேள்விகளை எடுக்கவே முடியல. உனக்கு என்ன வேணும்? எதுக்காக நீ இங்க வந்த? பதில் சொல்லு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. பிராண்டன் தானே உன்னை இங்க அனுப்புனா? உண்மையா சொல்லு. பதில் சொல்லு. பதில் சொல்லு. டாடி, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என் குடும்பத்தையே நீ நாசம் பண்ணிட்ட. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. உன்னையும் பிராண்டனையும் நான் சும்மா விட மாட்டேன். என் குடும்பத்தை விட்டு விலகி இருக்க சொல்லி பிராண்டன் கிட்ட சொல்லு. இங்க இருந்து போயிடு. ஒழுங்கா போயிடு, இல்ல நான் சுட்டுவேன். சொல்றது கேட்கல. இங்க இருந்து போ. ஒழுங்கா என் வீட்டை விட்டு வெளியே போயிடு. டாடி, நீ கூட வா. உள்ள போ. சத்தப்படாத. பயப்படாதீங்க, அவன் போயிட்டான். யார் சொல்றீங்க? பிராண்டன் கூட இருப்பானே, கொஞ்சம் உயரமா. அவனை நீங்க பாக்கல? அப்படி யாரையும் நாங்க பார்க்கல. நீங்க தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிறீங்க. நான் சொல்றத நம்புங்க. இங்க யாருமே வரல. அவ இன்னும் போகல. அவ இங்க தான் இருக்கா. ஒழுங்கா என் குடும்பத்தை விட்டு போயிடு. போன்னு சொல்றல. அவ ஏதோ நம்மள பண்ண பாக்குறான். இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்ல வைங்க. அப்படிதான். என்ன செய்யறோம்னு தெரிஞ்சுதான் சரியா? நீங்க கவலைப்படாதீங்க. நான் எத்தனையோ தடவை மிருகங்களை ஸ்கேன் பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. மறுபடியும் என்னால நடக்க முடியல. பிராண்டனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன குணப்படுத்துங்க. குணமாக்குங்க ப்ளீஸ் ப்ளீஸ். என் கால்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல பிராண்டன். என்ன குணமாக்குங்க. தயவு செஞ்சு என்ன குணமாக்குங்க பிராண்டன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உன்னோட அன்பை நீ எனக்காக வெளிப்படுத்திட்டு திங்கக்கிழமை என்ன மறந்து போயிடுற. இல்ல பிராண்டன், நான் உங்களை மறக்க மாட்டேன். நான் உங்களை நேசிக்கிறேன். எனக்கு உதவி பண்ணுங்க. நான் உங்களை நேசிக்கிறேன். உண்மையாவா சொல்ற? சொல்லு, உண்மையிலேயே என்ன நேசிக்கிறியா? ஆமா, என்ன குணமாக்குங்க. நீ குணமாகணுமா? ஆமா ஆமா, எனக்கு குணமாகணும். நான் உங்களை நேசிக்கிறேன். எனக்கு உதவி பண்ணுங்க.
பிராண்டன் நிக்கல்ஸ். நன்றி. நான் உங்களை நேசிக்கிறேன். நீ என் குடும்பத்தை என்ன பண்ண? ஒழுங்கு மரியாதை அவங்கள விட்டுடு. பிராட், நான் உங்களை எதுவும் செய்யல. உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் நேசிக்கிறேன். நீ என் குடும்பத்தை நேசிக்கல. உன் ஆளை என் வீட்டுக்கு அனுப்புன நான் அவனை பார்த்தேன். எனக்கு தெரியும், நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. நீ என்ன மறக்க கூடாதுங்கிறதுக்கு தான் ஒரு தூதுவனை உன் வீட்டுக்கு நான் அனுப்பினேன். நான் ஒண்ணு மறக்கல. இல்ல, நீ என்ன மறந்துட்ட. உனக்கு ஞாபகம் இல்லையா? 2 மாசத்துக்கு முன்னாடி நீ தான் என்ன குணப்படுத்தினியா? ஆமா ஆமா, உன்னை குணப்படுத்தினது நானே தான். ஆனா இப்ப இல்ல. பிராட், உனக்கு ஒரு பாதையை காட்டினேன். ஆனா நீ அதை விட்டு விலகி போயிட்ட. என்னால உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நிரந்தரமா உதவ முடியும். அதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்கிட்ட கேட்கணும். என்ன கேப்பியா? அவர் சொல்றத கேளு, அதான் உனக்கு நல்லது. என்ன சொல்லு, உனக்கு உதவி பண்ணணுமா? பிராண்டன், எனக்கு உதவி பண்ணு. எனக்கு உதவி. உனக்கு ஒரு வேலை வச்சிருக்க. கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஆமா, எனக்கு டேட் தெரியுது. அதோ அங்க இருக்கு. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 1990, அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி. ரெவரண்ட் கான்ஃபர் சின்ன குழந்தைகளை பலாத்காரம் பண்ணிருக்காரு. ஜஸ்ட் நான் உனக்கு பைபிள் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்திருக்கேன். கேன்சல் அவனை கிளாஸ்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டான். அவர் செஞ்ச அந்த மோசமான குற்றத்துக்காக அவரை பிடிக்க அரெஸ்ட் வாரண்ட் கூட கொடுத்திருக்கிறதா இந்த பேப்பர்ல போட்டிருக்கு. சோஷியல் சர்வீஸ் இந்த விஷயத்துல தலையிட்டதும் அவங்க 2 பேரும் ஆன்டியோக்கை விட்டு போயிட்டாங்க. என்ன டிராவஸ், நில்லுங்க, எங்க போறீங்க? ஹேய், சொத்துக்களை பத்தின விவரம் தெரியறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கேண்ட்வெல்லோட கல்லறை அங்கதான் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? மறைச்சு வைக்க நல்ல இடம்ல. அதுவும் சரிதான். ஹேய், நாம இப்ப என்ன பண்றது? நான் மேக்ஸ கூட்டிட்டு வர போறேன். டிராவஸ், என் பையன் அங்கதான் இருக்கான். நானும் அவனை கூட்டிட்டு வரணும்னு முயற்சி பண்றேன். ஆனா நமக்கு உதவி தேவை. நாம உடனே அதிகாரிங்க கிட்ட சொல்லணும். அதிகாரிகள் கிட்டயா? நான் அதை செஞ்சு பார்த்துட்டேன். என்ன சொல்றீங்க? மைக்கேல், மைக்கேல், ஓ, நீ வந்துட்டியா? நான் வர வழியில அவனை பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். அவன் பிராண்டன் நிக்கல்ஸ பத்தி வினோதமான விஷயங்களை சொன்னான். அவனோட பாடி கார்ட்ஸ் மேகனோட பண்ணையில இருந்தாங்களா? சோளக்காட்டு பக்கத்துல இருந்தாங்க. அவங்க ஒரு பாக்ஸ புதைச்சாங்க. அது சவப்பெட்டி மாதிரி இருந்தது. மிஸ்ஸஸ் மேகனை நீ பாத்தியா மைக்கேல்? அவங்க தோண்ட இடத்த காட்ட முடியுமா? இல்ல, மறுபடியும் அந்த இடத்துக்கு நான் இவனை அனுப்ப மாட்டேன். சரி, அந்த இடத்த வரைஞ்சு காட்டு. உனக்கு என்னாச்சு மைக்கேல்? இயேசுவின் நாமத்தினாலே அசுத்த ஆவியை அவனை விட்டு வெளியே வா. இவனை விட்டு அசுத்த ஆவி வெளியே போயிடுச்சு.
பிராண்டன் நிக்கல்ஸ் மக்களை குணப்படுத்த அசுத்த ஆவியை புகுத்துறான். வரவேற்காத இடத்துல பிசாசுங்க வராது, அதுங்களை நேசிக்கிற இடத்துல தான் அதுங்க இருக்கும். இந்த இடம் தான் நினைக்கிறேன். நாம ஷவல் கொண்டு வந்திருக்கலாம். ஆமா. சத்தம் கேக்குது. இது மேகன் இல்லைன்னு நினைக்கிறேன். இதான் உண்மையான பிராண்டன் நிக்கல்ஸ். இது கீழே எலும்புகளே இல்ல. அதே முறையில தான் கொலை செய்யப்பட்டிருக்கான். எர்னஸ்ட் கேண்ட், ரெவரண்ட் கேண்ட்வெல். இவனை பத்தி நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன் டிராவிஸ். நான் செயின்ட் ரேஜஸ் போனப்ப அங்க செவரு ஃபுல்லா இவரை பத்தின ஆர்டிகல்ஸ் ஒட்டி வச்சிருந்தாங்க. அங்க இருந்து தான் இந்த சவப்பெட்டியை கொண்டு வந்திருக்கணும். கேண்ட்வெல் பயந்து ஓடி போயிட்டு தான் கேள்விப்பட்டேன். குழந்தைங்க கிட்ட தகாத முறையில நடந்துக்கிட்டான். அவன் மேல புகார் வந்தது, ஊரை விட்டு ஓடியே போயிட்டான். மே 13 9 வருஷத்துக்கு முன்னாடி அவன் செத்து போயிருக்கான். பிராண்டன் நிக்கல்ஸ் காணாம போனதும் என் மனைவி இறந்தது எல்லாமே மே 13 தான். ஒவ்வொன்றுத்துக்கு 3 வருஷம் இடைவெளி இருக்கு. இன்னொரு கொலை நடக்க போகுது. மேகனா தான் இருக்கணும். அதுவும் விடியறதுக்குள்ள. இப்ப என்ன டைம்? இப்ப 11:15. அனுமதி இல்லாம இங்க வர்றது பெரிய குற்றம் டிராவிஸ். இந்த இடம் ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. எனக்கு தெரியும் நீ என்ன கொல்ல மாட்ட பிரெட். நிச்சயமா கொல்லுவேன். சொந்தமா யோசிக்கிற அறிவை கடவுள் கொடுத்திருக்க. இல்ல, பிராண்டனை நிராகரிக்கிற சக்தி உங்ககிட்ட இருக்கு. நீ என்ன கொல்ல மாட்ட. நான் உன்னை கொல்லுவேன். அத கொடு. டிராவிஸ், அவன் குணப்படுத்துறதெல்லாம் வெறும் மாயை தான். இயேசுவின் நாமத்தினாலே அசுத்த ஆவியை வெளியே வா. டெபுட்டி டிராவிஸ் பேசுறேன். நாங்க மேகனோட பண்ணைக்கு போயிட்டு இருக்கோம். நீங்க அங்க வந்து எங்களை மீட் பண்ணுங்க. சாரிம்மா. பரவாயில்ல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சில சொத்துக்களை பத்தி இதுல தேடிட்டு இருக்கேன். மைக்கேல், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் தான் உன்னை ஒழுங்கா பாத்துக்கல. என்ன மன்னிச்சிரு. உன் ஃப்ரெண்டா இருக்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா முடியல. பெரும்பாலான இரவுகள்ல தனியா உட்கார்ந்துகிட்டு கடிகாரத்தை பாத்துக்கிட்டு இருப்பேன். நீ எப்ப வீட்டுக்கு வருவேன்னு உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நான் தான் வீட்டுக்கு வந்துட்டேனே. ஆமா. I love you, Michael. I love you. I love you too, Mom. டிராவிஸ், இங்க என்ன நடக்குதுன்னு முதல்ல சொல்லு. மிஸ்ஸஸ் மேகனோட இடத்துல 2 டெட் பாடிஸ் புதைச்சிருக்காங்க. இப்ப டைம் என்னாச்சு? 11:43. பிரெட், உனக்கு எதுவும் ஆகல? ஒண்ணு ஆகல. கீழே போடுங்க. ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. யாரும் உள்ள வராதீங்க. பிராண்டனுக்காக நான் எதையும் செய்வேன். கீழே குனிங்க. அவ மேட். என்னோட துப்பாக்கி எங்க வச்சேன்னு தெரியல. பிராண்டன் உள்ளதான் இருக்கணும். அதனால நானும் போறேன். அவன் கிட்ட ஒரு கணக்கு முடிக்கணும். பிரெட், பிரெட், தயவு செஞ்சு சுடுறத நிறுத்துக்க. நீங்க எல்லாரும் சாக போறீங்க.
உங்களை உயிரோட விட மாட்டேன். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா சமைக்கிற. உலகத்துல கெட்டதுன்னு ஒண்ணு இருந்தா அதே மாதிரி நல்லதுன்னு ஒண்ணு இருக்கும்ல. யாரோ வெளியில இருக்காங்க. சீக்கிரம் கதவெல்லாம் சாத்து. எல்லா ஜன்னலையும் சாத்து. தயவு செஞ்சு சுடுறத நிறுத்த. எல்லாரும் பத்திரமா இருக்காங்களா பாக்கதான் வந்திருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்காங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இத வச்சுக்க. இங்க என்ன நடக்குது? மேகன் பிரச்சனையில இருக்காங்க. அவங்கள நம்ம காப்பாத்தணும். தைரியம் இருந்தா முன்னாடி வந்து பாருங்க. மேகன் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொன்னல. இப்போ என் காலும் நல்லா இருக்கு. சொல்லு. என் வீட்டு ஜன்னலுக்கு வெளியில யாரும் இருக்காங்க. போட்டுக்கிட்டு உள்ளே இரு, நான் அங்க வரேன். நான் நெட்ல பார்த்தேன். கேட்வெல்லோட கேபின் செயின்ட் ரீச்சஸ்ல தான் இருக்கு. இப்ப அது முக்கியம் இல்ல, நான் வந்துட்டு இருக்கேன். நான் மோகன் வீட்டுக்கு போறேன். ஜாக்கிரதையா இரு. கொஞ்சம் என்ன தூக்கி விடு. அவங்க அங்க இருக்காங்களா? இல்ல. மிஸ் மேகன், மிஸ் மேகனை பாத்தியா? அவங்களுக்கு எதுவும் ஆகலையே. அவங்க நல்லா தான் இருக்காங்க. மைக்கேல், மைக்கேல், மைக்கேல். அம்மா, எனக்கு உதவி பண்ணுங்க. எப்படியாவது என்னை காப்பாத்துங்க. டிராவல்ஸ், மோர்கன், என்ன பாக்குற? வா, வந்து கதவை தர. முடியாது. என்னாச்சு மோர்கன்? இத்தனை வருஷமா நீ யோகா பண்ணி தியானம் பண்ணி ஒரு தடவை கூட தேவதூதனை பார்க்கலையா? நீ தேவனுடைய தூதன் இல்ல. ஆமா, உண்மைதான், நான் இல்ல. நீ எங்க போனாலும் உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது மோர்கன். கத்திய பயன்படுத்த தெரியலனா அது கையை கிழிச்சிடும். உனக்கு தெரியாதா மோர்கன்? ரொம்ப தப்பு பண்ற. மைக்கேலும் நானும் வெளியில போயிருக்கோம். உங்க செய்தியை பீப்புக்கு அப்புறம் பதிவு பண்ணுங்க. நான் டிராவல்ஸ் பேசுறேன். நான் வெளியே தான் இருக்கேன்.
Justin. Justin Cantwell. Travis. பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட தான் வந்தேன். ஹாய். என்ன வேணும்? என்ன பிரச்சனை? என்ன கொடுமைப்படுத்துறாரு. யாரு? அதுக்கு நீ என்ன பண்ண? நான் உடனே நான் அதிகாரிகள் கிட்ட சொல்லிட்டேன். அந்த அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா என் வீட்டுக்கு வந்து வெறும் 15 நிமிஷம் தான் இருந்தாங்க. என் அப்பா மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது. மத்தவங்க கண்களுக்கு நேர்மையானவரா இருந்தாரு. ஆனா உள்ள அவர் ஒரு மனநோயாளி. இந்த மாதிரி குணம் உள்ள ஒரு ஆளை நீ பார்த்திருக்கியா? அவருக்கு நான் செஞ்சது தெரிஞ்சதும் நான் உன்கிட்ட தான் வந்தேன். அப்ப நீ சபையில ஒரு மினிஸ்டரா இருந்த. ஒரு ரெவரண்ட் கேண்ட்வெல்லோட மகனா இருந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு தவறான காரியத்தை நீ செஞ்சன்னா அதுக்கான தண்டனையில இருந்து நீ நிச்சயமா தப்பிக்க முடியாது. என்ன காப்பாத்துங்க. சிலுவையில் அறையறது அதுக்கான தண்டனை. எனக்கு அந்த தண்டனை தான் கிடைச்சது. உனக்கு தெரியுமா டிராவிஸ்? இதுதான் நீ செஞ்ச உதவியால எனக்கு கிடைச்சது. நீ என் மனைவியை கொண்டு இருக்க. உன்னோட காயங்களுக்காக மத்தவங்களை கொல்றது நியாயமே இல்ல. நான் சொல்றது புரியுதா? நீ சொல்றது சரிதான். ஆனா என்ன சிலுவையில் அறையும் போது இந்த நியாயம் எங்க போச்சு? எதுக்காக என்ன அப்படி பண்ணாங்க டிராவிஸ்? இதுக்கு பதில் சொல்லு. ஜஸ்டின், டிராவிஸ் உனக்கு உதவி பண்ணதான் நினைக்கிறாரு. நீ ஏன் இப்படி பண்ற? கடந்து போச்சு. காலம் கடந்து போச்சு. இனிமே எனக்கு உதவ முடியாது. உனக்கு தெரியும் எல்லாருக்கும் நீ எனக்கு உதவி செய்ய மறுத்துட்ட. ஆன்டியாக் மக்கள் என்ன கைவிட்டுட்டாங்க. அந்த ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரு. காப்பாத்துங்க. எல்லா விதமான உதவிகளும் கிடைக்கிற ஒரு இடத்தை நான் தேடினேன். அப்பதான் ஆண்டவரோட எதிர்க்கிட்ட நான் ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை வெறுக்கிறேன். அதுக்கு பதிலா அவங்க கேட்டது என்ன தெரியுமா? ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் ஒரு தடவை ஒரு மனுஷனோட ரத்தத்தை நான் பலியா செலுத்தணும். அவ்வளவுதான். நேரம் கடந்துட்டு இருக்க. என் கடமையை நான் செய்யணும். எந்த அளவுக்கு நீ சோகமா இருந்தது இல்ல டிராவிஸ்? மரியாதையா டேபிளை விட்டு தள்ளிப்போ. வேண்டாம். நான் சாக போறேன். சொல்றத கேளு. இங்க பாரு, உனக்கு தேவை உயிர் தானே. ஏன் உயிரை எடுத்துக்க, அவளை விட்டு. டிராவிஸ் வேண்டாம். உன்னை பல வருஷத்துக்கு முன்னாடியே நான் கொன்னுட்டேன். இவ்வளவு நாளா நீ போனமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. ஓ, இன்னொருத்தர் சாகிறத பார்க்க முடியல. அதுவும் உனக்கு நெருக்கமானவங்க சாக போறாங்க. ஒருவேளை நீ இவளை நேசிக்கலாம். நீ கஷ்டப்படுறத நான் பார்க்கணும். உன் ஆண்டவரம் வேதனைப்படணும். சீக்கிரம் இவ கதையை முடி. எனக்கு உதவி பண்ணுங்க. நான் சாக போறேன். எனக்கு உதவி பண்ணுங்க.
இங்க பாரு, சாத்தானால குணப்படுத்த முடியாது. ஓ ஆண்டவர் இப்ப எங்க போனாரு? வேண்டாம். அந்த கட்ட அவுத்து விடு. அம்மா உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணு ஆகல. ஜஸ்டின், நான் சொல்றது கேளு. இயேசு கிறிஸ்து உண்மையானவர். அவர்கிட்ட உதவி கேளு. என்னால முடியாது. கையில் தான் அந்த பைபிள் என்கிட்ட கொடுத்தாரு. மேட், இங்க என்ன நடந்துட்டு இருக்குது? அந்த நாய்க்கு என்ன ஆச்சு? மேட், பலவிதமான சோதனைகளுக்கு நீங்க உட்படும் போது அதை சந்தோஷமா எண்ணுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, விசுவாசத்தோட சோதனை உறுதியை உண்டாக்கும். கண்டிப்பா உறுதிக்கான பலனை நீங்க அனுபவிப்பீங்க. நீங்கள் ஒன்றிலும் குறை இல்லாதவர்களாய் முழுமையாக மாற இதை செய்யுங்கள்.